கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். இந்த 3 வசனங்களையும் நாம் தியானிக்கும் பொழுது யோவான் 14:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார்னு சொல்றாரு. 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். எப்போ இருப்பாரு உங்களுக்குள்ளே? எபேசியர் 1:13 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்று அவரை பின்பற்றும் பொழுது, அப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ளே மனுஷிக்கு உள்ளே வந்து அவர் தங்குகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதை தான் யோவான் 14:17 அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார், வெளியிலேருந்து வர்றதில்ல. அநேக சமயங்களில் இதை கூட நம்ம அறியாம சபையிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சபையில் போய் விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியங்களை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு முத்திரையா, அதுதான் அவங்களுக்கு அடையாளமே, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கிறதுக்கு அடையாளமே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த ஆவிக்குரிய வரங்கள் தெரியும், ஆவிக்குரிய வரத்துல தான் அந்த அந்நிய பாஷை வருது. நீங்க அந்நிய பாஷை பேசுற பொழுது அது இன்னமும் கன்ஃபார்ம் ஆகுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை. நீங்க பேசலைன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. முக்கியமானது அதுதான். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து தங்குகிறார். அடுத்தது நம்ம 16ஆம் வசனம் யோவான் 14:16 பார்க்கிறோம், அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. நான் சிலரை சொல்லி கேட்டிருக்கிறேன், சவுண்டா உள்ள வருவார், சைலண்டா போயிடுவார். அதெல்லாம் கிடையவே கிடையாது, போறது கிடையாது. இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் என்றென்றைக்கும், எவர் he will stay inside, he will dwell inside forever. நீங்க உடனே சொல்லலாம், இல்லையே சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாரே. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொடுக்கப்படுகிறாருன்னா, தீர்க்கதரிசிகளுக்கு சில காரியங்களுக்காக சில டாஸ்க் டு do some task, the Holy Spirit was given to some specific people. எல்லாருக்கும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. Temporarily he used to come upon some people and do some task, சில காரியங்களை செய்யும்படிக்கு. இன்னும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சிம்சோன் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் அவர் வந்து பிரச்சனை வருதோ அவரை கட்டுவாங்க, அப்போ உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவர் மேல் இறங்கினார்னு இருக்கும். டெம்பரவரியா இருக்கும் அதெல்லாம். இங்கே சவுலை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். சவுல் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுகிறார் சாமுவேலால. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலம் அவரோட சண்டைக்கு போகிறத பார்க்கிறோம், விடுதலையை கொடுக்கறத பார்க்கிறோம். ஆனால் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சாமுவேலுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர்கிட்ட இருந்து ராஜ்யபாரம் நீக்கப்படுகிறது. கிங்ஷிப் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் சால் and given to David. தாவீதை போய் சாமுவேல் அபிஷேகம் பண்ணிடுறாரு. எனவே பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு போயிடுறாரு. பிகாஸ் the purpose was not there. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, காரணம் இருக்கு. சும்மா ஏதோ வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் அவர் கொடுக்கப்படலை, புரிந்து கொள்ளணும்.
வேற காரணங்கள் இருக்கு, நான் சொல்ல போறேன். எனவே கிங் சால் வந்து கிங்ஷிப் போனதுனால ஹோலி ஸ்பிரிட் லெஃப்ட் ஹிம். தாவீதை வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணதுனால அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை அங்க நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்கள். எனவே அதை போய் சொல்லக்கூடாது, சவுல் தப்பு பண்ணாரு போயிட்டாரு. இல்ல, சவுல் வந்து ராஜா ஸ்தானத்திலிருந்து நீக்கப்பட்டதுனால அவரிடம் இருந்து பரிசுத்த ஆவியானவர் போனார் பிரியமானவர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல இப்போ வந்து அதை நீங்க கம்பேர் பண்ண கூடாது. Because after the death and resurrection of Jesus Christ, the Holy Spirit was given to every individual who believes in Him. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகர், நம்ம இப்போ அதான எபேசியர் 1:13 பார்க்கிறோம். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. நான் கூட ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லி பார்த்துருக்கேன், ஏதோ அவங்க மேலே மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற மாதிரியும் வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிற மாதிரியும் அவங்க பேசுவாங்க. நான் அப்போல்லாம் நினைப்பேன், ஓ அப்போ அது அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுமா? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் எல்லா மனுஷருக்கும், யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுறாரு. அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். அது மாத்திரம் இல்ல, அவர் என்றைக்கும் இருப்பார். காரணம் என்னன்னா, என்ன காரணம்? த பர்பஸ் புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன், சவுல் வந்து ராஜாவா இருக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு. அவர் சண்டை போடணும், ஜனங்களை வழி நடத்தணும்னு. அது ராஜ்யபாரம் போனதும் போயிட்டார். ஆனா இன்றைக்கு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறது வந்து வெறும் அந்நிய பாஷைக்கோ அற்புதங்களோ செய்யறதுக்கு இல்லை. முக்கியமா அது புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கொடுக்கப்பட்டது எதுக்காகனா, ரட்சிப்புக்காக கொடுக்கப்படுறார். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும். அது மாத்திரம் அல்ல, அவன் மறுபடியும் பிறக்கணும். அது மாத்திரம் அல்ல, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த பர்பஸ், till the purpose gets over, he will not live. தப்பாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரிசுத்தவான் அப்படியே சைலண்டாக போயிடுவார். சைலண்டாக என்னங்க, அவர் சைலண்டாக போகிறதுக்கு எதுக்குங்க அவர் வரணும்? எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளையாட பெற்ற ரத்தத்தை சிந்தினார்? எதற்காக? நான் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், அப்பொழுதுதான் தேற்றவாளன் வருவார், என் நாமத்தில் வருவார், என்னுடைய ஆவியானவர். கலாத்தியர் 4:6 நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்ற கூப்பிட பண்ணுகிற தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவி என்று சொல்லுகிறார். அது கிறிஸ்துவின் ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். நம்முடைய ரட்சிப்புக்காக நம்மை முற்றுமுடிய காக்கும்படிக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாதியிலே போனால் அவரால் முடியலன்னு அர்த்தம். இப்போ நமக்கு 2 பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு பிள்ளைங்க கொடுத்துருக்காரு. அவன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணினாக்க உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோமா? அவனை கரெக்ஷன் பண்ணதான் பார்ப்போம். இப்போ ஒரு பையனே ஃபெயில் ஆகிறான், அப்படியே விட்டுடுவோமா? சரி ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான், நீ ஒழிஞ்சு போ அப்படிம்போமா? இல்லை, அவனை டியூஷன் போடுவோம், 12 மணி வரைக்கும் உட்காருவோம், காலையில் எழுதுவோம், அவனோட சேர்ந்து எழுதுவோம், எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும். ஏங்க, உலக பிரகாரமான தகப்பன் நம்மளே இப்படி பண்ணக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ரத்தம் சிந்தனை இயேசு கிறிஸ்து பாதியிலே இவன் பொய் சொல்லிட்டான், அவ்வளோதான், சைலண்டாக போயிடுவோம். சைலண்டாக போகிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரனா? இல்லை பிரியமானவர்களே, அவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சவுலுக்கு வாழ்க்கையில இருந்து பரிசுத்த ஆவியானவர் போனதுக்கு நான் சொல்லிட்டேன். அவர் வந்து கிங்ல இருந்து போயிட்டாரு, அதனால அவருக்கு அவசியம் இல்லாமல் போயிட்டாரு. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் வரைக்கும் பர்பஸ் அதுதான். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. நம்ம வந்து எப்படின்னா, அவர் கையில ஒப்பு கொடுத்துருக்காரு. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கூட பார்க்கலாம் சில இடங்கள்ல, ஸ்கூல்ல, இந்த பையனை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டு போறாங்க, நீங்க தான் இவனை பார்த்து கரை சேர்க்கணுங்கிற பாருங்க. அதுதான் நம்மளை கரை சேர்க்கறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நாம தப்பா புரிஞ்சுக்கின்னு இருக்கிறோம் அவரை பத்தி. நம்மளை கரை சேர்க்கணும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து நல்லா நீங்க யோவான்ல நீங்க படிச்சு பாருங்க, பிதா கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நீர் ஒப்பு கொடுத்த இவங்களை நான் இது வரைக்கும் பாதுகாத்தேன், இப்ப நான் உங்ககிட்ட வரப்போறேன், இனிமே நீங்க தான் இவங்களை பாதுகாக்கணும் பாரு. என்ன மாதிரி ஒரு பொறுப்பான தேவன் பாருங்களேன், என்ன பொறுப்பு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் ஓடிடுவார், சைலண்டா போயிடுவார். எதுங்க சைலண்டா போகணும்? அவரு சைலண்டா போறதுக்கு அவர் யார்? அவர் நம்முடைய பரம தகப்பன். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படி பாதியிலே பஸ்ல, இப்ப நம்ம பஸ்ல பிள்ளைங்களோட போறோம், பாதியிலே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இறங்கி போயிடுவோமா?
போக மாட்டோம் பிரியமானவர்களே. அவர் என்றைக்கும் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறாராக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் நம்மளை கடைசியில கரை சேர்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. விசுவாசிகள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் கிரியை செய்து அவர்களை காத்து கொள்கிறார், 3 விதத்திலே அவர் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறதை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்மளை சத்தியத்துல வழி நடத்துவார். தப்பு செய்யாம, தப்பு செஞ்சோன்னா சரி பண்ணுவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ரோமர் 8:26 பார்க்கிறோம், நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். He helps in our weakness. நமக்கு என்ன வீக்னஸ் இருக்கு? வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா, சில படம் பார்க்குறோமா, அதுதான் வீக்னஸ். இப்போ குடிக்கிறாங்க பாருங்க, அது ஒரு வீக்னஸ். அது ஆவியானவர் நிச்சயமாக அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அதை கேட்காம போகக்கூடாது. நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 பார்க்கிறோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Holy Spirit is given for that purpose only, transforming us to the glory of Jesus Christ. மகிமையின் மேல் மகிமை, ஒவ்வொரு நாளும் நம்மை அப்படியே மறுரூபப்படுத்துகிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தையை மாத்துறாரு, நம்முடைய பார்வையை மாத்துறாரு, நம்முடைய சிந்தனைகளை மாத்துறாரு. 3 காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், நாம இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் தகுதி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு நம்மை வழி நடத்துவதற்காக அவர் ஒரு தகப்பனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறார், வெளியிலிருந்து வந்து போறது கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார். நீங்க 1 கொரிந்தியர்ல பார்க்கலாம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்று சொல்றாரு. நம்முடைய சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய பலவீனங்கள்ல உதவி செய்கிறார். நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மறுரூபப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் நம்மை விட்டு விலகிறவராய் இருக்கிறார். நான் அந்த வசனத்தை மாத்திரம் சொல்றேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் இவன் தான். இவனுக்கிட்ட விட்டு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் விலகுவார் பிரியமானவர்களே. மற்றபடி சும்மா ஏதாவது எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார், சைலண்டாக போயிடுவார்னு யாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களை சகல சத்தியத்திற்குள்ள உன்னை நடத்துவார். உன் பலவீனத்தில் உனக்கு இந்த பலவீனமாக இருக்குல்ல, உனக்கு இந்த வீக்காக இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஸோட போக முடியலல்ல, அரட்டை அடிக்க விட முடியலல்ல, வீக்காக இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார்னு கிவ் தம் ஹோப். அப்போதானே அவங்க நம்பிக்கை, ஓ நமக்குள்ள இருக்காரா, உதவி செய்வாரா, அந்த நம்பிக்கையை கொடுங்க. அவநம்பிக்கை கொடுக்காதீங்க பரிசுத்த ஆவியானவர் ஓடி போயிடுவாருன்னு. 3ஆவதாக அவர் மகிமையின் மேல் மகிமை, நம்ம மகிமைக்குள்ளாக கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். அப்போ எபிரேயர் 10:29 இந்த 3 காரியங்களை செய்கிறவனை விட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் விலகுவார். ஒன்று தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, ரிஜெக்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்து எனக்கு வேணாங்கன்னு சொல்றான் பாருங்க அவன். 2ஆவதாக தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, சும்மா ரத்தமாவது கித்தமாவது அதெல்லாம் கிடையாது அப்படின்றவன். 3ஆவது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறவன். இந்த 3 காரியங்களை செய்கிறவனை விட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் போவார். யூதாஸ் காரியத்தை அதுதான் செஞ்சார். அப்போதான் அவரை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போனார். சாத்தான் அவனுக்குள்ள நுழைந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமான. இந்த 3 காரியங்களை தவிர மற்ற எந்த காரணத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் விலகுவதில்லை. ஏன்னா அவர் தான் அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்யறதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்காரு. நம்மளை மறுரூபப்படுத்துவதற்காக தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்கிறேன்.
மத்தேயு 12:31 ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. blasphemy against holy spirit, ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் பண்ணுறதை விட்டுடணும். அது போல் செய்யக்கூடாது. ஒரு சிலர் யூடியூப்ஸில் வீடியோஸ்லாம் போடுறத பார்க்குறோம். அப்படிலாம் இல்லை, அது போல் செய்யக்கூடாது. அது ஆவியானவரை துக்கப்படுத்தும். அதை செய்யக்கூடாது. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், blasphemy against holy spirit, avoid blasphemy against holy spirit. மத்தேயு 12:31 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் வேற ஒன்று நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென. lying to the holy spirit. Don't lie to the holy spirit. When you do some mistakes, when you have some weakness, tell the truth to your father. அப்பா பிதாவே அப்படின்னு சொல்றது இல்லை. நம்ம வெறும் நம்ம பலவீனங்களுக்கு, நம்ம தேவைகளுக்கு சொல்றது இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்களை நாம் ஆவியானவர் இடத்திலே சொல்லும் பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமர், மூன்றாவதா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்களே என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். டோன்ட் ரெசிஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கண்டித்து உணர்த்துவார். நீ செஞ்சது தப்புன்னு சொல்லுவார். நீ செய்ய போறது தப்புன்னு சொல்லுவார். நீ அப்படி பேசியிருக்க கூடாதும்பார். நீ அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாதும்பார். அவனோட போகாதம்பார். இவளோட சேராதம்பார். இந்த காரியத்தை நீ பண்ணாதம்பார். We have to obey to him. We should not resist the Holy Spirit. அப்படி நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் சொன்ன பாருங்க எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலையில் மிதிக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை அசுத்தம்னு சொல்றது, பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறது போல ஆயிடும். அந்த மாதிரியான துணிகரமான பாவங்களுக்கு நம்ம போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை மறுரூபப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை போல நாம் நிற்கும்படிக்கு, அவருடைய சமூகத்தில் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அநேகர் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய திறமையினால, நம்முடைய வேத வாசிப்பினால, நம்ம ஜபத்தினால அதெல்லாம் கரெக்டு. பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் கரெக்டு. இஸ் நெசசரி ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் growth. ஆனால் அதற்கு பின்னாக பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை நம்ம மறக்கக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கிற அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இருக்கணும். ஏதோ நாமாவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது. இல்லை, we are having father, we are having comforter, we are having a guide with us. இப்போ நம்மளே ஒரு புது ஊருக்கு போறோம்னு வச்சுங்க, அந்த இடத்துல போகும்பொழுது நமக்கு ஒருத்தர், அந்த ஊருக்காரர் ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுங்க, கூட வாங்க பிரதர் நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன்னா நமக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஜிபிஎஸ் போட்டு போனால் கூட தாறுமாறாக அங்கேயும் இங்கேயும் கொண்டு காமிச்சிருது. தண்டையார்பேட்டை நாங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வரக்குள்ளே எங்களை தப்பான ஒரு நெருக்கமான வழியில் கூப்பிட்டு போயிடுச்சு. நாங்கள் வெளியே வர்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டோம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு. அதுபோல் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம உண்டாக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு சொல்லணும், பெரியவங்களுக்கு, குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லணும், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தில் உதவி செய்வார். உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு, அவருக்கு சொல்லு. எனக்கு சொல்லனாலும் அவருக்கு சொல்லு. He will help you to overcome. அப்படி நாம் வளரும் பொழுது, அப்படி நாம் வாழும் பொழுது நாம் முற்றிலுமாக நம்ம உலக காரியங்களை விட்டு நாம் விலகி வாழ முடியும். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த நேரத்திலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.